உங்கள் ஃபோனில் அன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. 250 மேற்பட்ட ஆப் வந்து ஒரே ஆப்பில் இருக்குது. கீழே அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், கூட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து Nokia 5 தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது மட்டும் இந்த Nokia 5 வந்து போன வருடமே வந்திருக்கு. ஆனால் என் கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2018 பிராண்ட் நியூ Nokia 5 தான் வச்சிருக்கோம். அதனால இந்த ஃபோனில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அது மட்டும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா, வருது இருக்குமா இப்போ உள்ள பீரியடுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்ஃபில்லா பார்க்கலாம். அதனால வீடியோ இது வரைக்கும் வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து Nokia 5 நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு சவுதி யூனிட். இது நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியவங்க கொடுத்து தான் அவங்க ரிட்டர்ன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னோட ஆயுதத்தை வேணும் காணும். அதனால என்னோட ஆயுதத்தை கொஞ்சம் மாற்றி இந்த ஆயுதத்தை எடுத்து வந்திருக்கேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இது படக்குன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணி கவரை தூக்கி போட்டுற வேண்டியதான். பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துருந்த அதே மாதிரி தான் பாக்ஸ். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Nokia 5 பேக்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரலாக எல்லாமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது கீழே வந்து அதோட வாரண்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஓகே, ப்ராடக்ட் ஃபைனலாக இப்போ நம்ம வந்து டப்பா ஓப்பன் பண்ண நேரம் வந்துச்சு. ஓ இப்படி பார்த்தீங்களா? ஓகே இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஃபோன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனை எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். ஃபோன் வந்து கையில் கிடச்சிருச்சு. ஃபோன் எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் அட்டை, ஒரு சிம் ரிஜெக்டர் இது பின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. சவுதி யூனிட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து சவுதியில் வந்து அரபியில் எழுதிருக்கும், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, பாக்கி இருக்குன்னு. ஓகே, இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஎஸ்பி அடாப்டர் ஒன்று கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஹெட்ஃபோன் வந்து ஒன்று தராங்க. உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஒன்று தராங்க. ஓகே, அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று கிடச்சிருக்கு. சார்ஜர் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜர் ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சைடில் ஒதுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஃபோனை மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லி ஒரு கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் பாடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம், ரேப் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் பட்டன் மேலே அப் அண்ட் டவுன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் பட்டன். அது மட்டும் 13 மெகா பிக்சர்ஸ் பேக் கேமரா இருக்குது. அது மட்டும் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலுமினியம் பாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லப்போன ஒரு ப்ளூ கலர், நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற ஒரு ப்ளூ கலர். பார்க்கவே கைக்கு ஒரு அம்சமாக இருக்குது. கையில் கிரிப்னஸ் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரே ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் இருக்குது ஒரு சைடு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது, இப்போ போர்ட் இருக்குது. அவர் பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்து ஒரு கிரிப்பி ஃபீல்னஸ் எனக்கு நல்லா கொடுக்குற எந்த விதத்தில். அது மட்டும் ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் கண்டிப்பாக வந்து டெம்பர் கிளாஸ் போட்டே ஆகணும் இந்த ஃபோனுக்கு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் வச்சுட்டேன். இதோட எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேலை செய்யுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே வந்து உங்களுக்கு நாட் பேட், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. திரும்பி வேணால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். திரும்பி ஆன் பண்ணி உடனே வந்து ஒரு சொல்லப்போனா மில்லி செகண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இதோட செட்டிங்கில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து நோகட்டில் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு இதில் ஓரியோ அப்டேட் வந்து வந்துருச்சு. அதனால் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க ஓரியோ அப்டேட் பண்ணலாம். இப்போ வச்சிருக்க கையில் வச்சிருக்க வேரியன்ட் வந்து 2GB ரேமாக இருக்கிறதால இதில் செட்டிங் போய் பார்க்கலாம். செட்டிங் போய் பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் ஃபோன் கொடுக்குறேன். அபவுட் ஃபோனில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு விஷன் வந்து 7.1.2 காட்டுது. ஆக்சுவலோட ஆண்ட்ராய்டு இது. ஆனால் வந்து இதை அப்டேட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இது பேக்கில் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்க 2GB ரேமுக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் எவ்வளோ மெமரி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்க 16GBக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோரனால் வந்து எல்லாமே இதோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து 9GB பேலன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம
வாங்கும்போது ஒரு பேசிக் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு மிடில் ரேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். மேற்கொண்டு வந்து இதோட ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆவரேஜ் மெமரி யூஸ் பார்த்தீங்கன்னா 0.92 ஜிபின்னு காட்டுது. இல்லை கொடுக்குறதே 2 GB ரேம் தான், ஆனால் மோர் சக் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோனை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல லேக்கிங்கை வந்து சும்மா பார்க்காம அந்த எல்லாத்தையும் கண்ணாமனா நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஏதாச்சும் வந்து ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே 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 இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதத்தில் லேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு பார்க்குற விதத்தில் ஃபோன் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேலேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா அம்சமாக கைக்கு வந்து அடக்கமாக இருக்குது. எனக்கு அந்த விதத்தில் இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோனில் ஏதாச்சும் நம்ம வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாம். ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். 13 மெகா பிக்சர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது இருக்குது, நம்ம இதை வச்சு ஒரு ஷார்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, எப்படி வருதுன்னு. ஓகே, இன்னொரு ரெண்டாவது ஷார்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபோட்டோ பொறுத்தளவுக்கு வந்து நல்லா பிக்சல் இதாக அளவுக்கு வந்து நல்லா கிளாரிட்டியாக அவங்க கிளியராக இப்போ கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஒரு செல்ஃபி வேணால் நம்மளே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி வந்து கேமராவில் வந்து எந்த அளவுக்கு வந்து செல்ஃபி வருதுன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே, செல்ஃபியும் எடுத்தாச்சு. செல்ஃபியும் பார்த்தாலும் வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒன்றும் அவ்வளோக்கு சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக தான் இருக்குது. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 430 ப்ராசஸரில் வருது. இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா 2 GB ரேம், 16 GB இன்டர்னல், 3000 mAh பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் 13 மெகா பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வருது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 மெகா பிக்சர்ஸ் வருது. 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 இன்ச் டிஸ்பிளே வருது. டியூல் சிம் போடலாம் உங்களுக்கு, நானோ சிம் அது மாதிரி இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நோகட் இதை அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரியோ அப்டேட் வரதால இந்த ஃபோன் வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து Nokia 5 அன்பாக்சிங் வீடியோ பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 3 GB வேரியன்ட் ரேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13,000 சுவிட்சம் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 GB ரேம் பார்த்தீங்கன்னா 12,000 சுவிட்சம். ஒரு 500-600 வித்தியாசத்துக்கு வந்து நீங்கள் 2 GB ரேமை வாங்கிடாங்க, 3 GB ரேமே வாங்கி உங்களோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்க. இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து 2 விஷயம் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ பட்ஜெட் பீரியட்ல வந்து இது கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனால் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபோன், இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குற ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஹானர் இருக்கு, ரெட்மி இருக்கு. ஆனால் வந்து பிராண்டு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரியோ அப்டேட் வந்ததால எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு செக்ஸி லுக் வரைக்கும் இந்த ஃபோன் கொடுக்குது. கண்டிப்பாக இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ண மாதிரி இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி, கூகுள் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டே சைனிங் ஆஃப் முகமது. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.